ஏய், நீ கேட்டுல என்ன மிஸ்டேக் பண்ண? நானா பக்கம் பக்கமாக நோட்ஸ் எழுதுனால எந்த டாபிக் எந்த பேஜில் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்போ நீ பக்கம் பக்கமா நோட்ஸ் எழுதிட்டு கடைசியில் இண்டெக்ஸ் பேஜ் எழுதாம விட்டுட்ட. ஐயோ என் விடுங்க. ஃப்ரண்ட் பாக்கெட் ஸ்லீவ் நெக் லெஃப்ட் சைட். இனிமேல் என்ன பண்ணோம்னா எந்த டாபிக் எந்த பேஜில் இருக்குன்னு கரெக்டாக ஒரு இண்டெக்ஸ் பேஜில் மென்ஷன் பண்ணிடுங்க, போத் ஃபார் புக் அண்ட் நோட்ஸ். நீனும் மிஸ்டேக் பண்ண கேட்டுல ஒரு வாரம் டைம் இருந்துச்சு எழுதுறதுக்கு, அப்போ கூட ஜாலியாக விட்டாச்சு. தூக்கத்தில் ஒரே நேரத்தில் எழுதிட்டு போனது, எக்ஸாமில் போயிட்டு எந்த பென் ஒரே பென் எழுதிட்டு போனாலும் தெரியல, இது மாற்றி மாற்றி எழுதிருக்கோம் டாபிக்ஸ் மாத்திரம். ஓகே, அப்போது டாபிக்ஸ்க்கெல்லாம் டிஃப்ரெண்ட் கலர் அண்ட் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு கலரில் எழுதிட்டு போனீங்கன்னா தான் அங்கே போய் உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஏய், நீ என்ன மிஸ்டேக் பண்ண கேட்டுல? அது பார்த்தானே எழுத போகிறேன்னு ஜாலியாக போயிட்டேன். ஆனால் கொஷின் பார்த்ததுக்கப்புறம் எதுக்கு எது ஆன்சர்னே தெரியாமல் போயிடுச்சு. ஓகே, அப்போ நம்ம நோட்ஸ் எழுதும் போதே எந்த கொஷின் எல்லாம் பாசிபிள், இந்த ஆன்சருக்கு இதெல்லாம் பாசிபிள் கொஷின்ஸ்னு ஒரு ஐடியா இருக்கணும். அண்ட் கொஞ்சம் படிச்சுட்டு போயிருந்தால் பெட்டராக இருந்திருக்குமோன்னு யோசிக்கிறியோ? ஆமாம், படிச்சுட்டு போயிருக்கணும், அது தப்பு பண்ணிட்டேன் நான். ஓகே. ஆமாம், நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்க? ஓ, நான் ஒரு எக்ஸாமில் நிறைய மார்க் வாங்கிட்டேன். அதனால் அடுத்த எக்ஸாமுக்கு எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணாமல் போயிட்டேன். என் ஃபேக்கல்ட்டி சொன்னாங்க இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் அதுக்கு நான் நோட்ஸ் எழுதாமல் போனேன்னா. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்களும் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் இருந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு செல்வா ஸ்பீக்ஸ்.